ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா குக் வித் கோமாளியில் இருக்க சீப்பு சீடை செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். பச்சரிசி மாவு 400 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சுகர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சீப்பு சீடை செய்யலாம். ஒரு வானலில் பாசிப்பருப்பு போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்த போதும். இதை நம்ம பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரிசி மாவையும் நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்லா வறுபட்டுச்சு. நல்லா தனித்தனியாக உதிரியாக வருது பாருங்கள். இப்போ நம்ம மாவை ரெடி ஆகிடுச்சு. வறுத்த அரிசி மாவு கூட இந்த பாசி பருப்பையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நான் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சிக்கோங்க. நம்ம முறுக்கு பிசைறதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த சீப்பில் அந்த ஷேப் வச்சு போட முடியும். மாவு நல்லா ஹார்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். முறுக்கு மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம சீடை சைஸ்க்கு கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி புது சீப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம். இந்த சீப்லேயும் இந்த பாலித்தீன் கவர்லேயும் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த பால் பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த கவர் கூட எடுத்துக்கலாம். அது நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சீடை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ மெலிசாக தட்டிக்கோங்க. சீப்பை இப்படி வச்சு அமுக்கிக்கோங்க. இப்போ பாலித்தீன் கவரில் செய்கிறதால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது நான் ஸ்வீட்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டியாக வேணும்னா நம்ம பாசிப்பருப்புக்கு பதிலாக உளுந்து 100 கிராம் போட்டு வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடியும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பசஞ்சிட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது சால்ட்டியாக இருக்கும். நம்மக்கிட்ட சீப்பு புதுசாக இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஃபோர்க்கு கூட வச்சு நம்ம அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த 2 எட்ஜஸ் மட்டும் லைட்டாக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இளந்தீயிலே வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி வேகும். நம்மளோட சீப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.